மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து வாழ ஆண்டவர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று தெளிவாக நம்பிக்கையோடு வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையில் கூட யோனாவின் புத்தகம் 2 அதிகாரம் 9 வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோனாவை குறித்து இந்த புத்தகத்தில் நாம் அறிந்திருப்போம். அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நீவே பட்டணத்துக்கு தேவன் அனுப்பின போது அதை மீறி தச்சுப்பட்டதுக்கு அவன் கடந்த போதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் யோனாவின் மூலமாக செய்ய வேண்டிய அவருடைய திட்டத்தை செய்யும்படியாக, அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக அவனை ஆண்டவர் மீனின் வயிற்றுக்குள்ளாக கடந்து போவதை பார்க்க முடியும். இவையெல்லாம் நாம் அறிந்த ஒரு சம்பவம். ஆனாலும் கூட அந்த ஒரு சோதனையான வேளையிலே அவன் சொல்கிறான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். மீனின் வயிற்றுக்குள்ளாயிருந்து அவன் சொல்கிற ஒரு காரியம், இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் கடந்து வருகின்ற போது நம்முடைய துதியும் தேவ சமூகத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையும் நம் வாழ்க்கையிலே வீணாக சோர்ந்து அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் யோனாயை பார்க்கின்ற போது, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று, துதிக்கின்ற மக்களாக, இரண்டாவது பொருத்தனையை செலுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு சிறியை குறித்து பார்க்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லாதபடிக்கு மலடி என்று அழைக்கத்தக்கதான ஒரு சூழலைக்குள்ளாக, விரக்தியின் எல்லைக்குள்ளாக அந்த ஸ்திரீ இருப்பதை பார்க்க முடியும். அவள் தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பதாக. அப்படியா ஆண்டவரும் அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையாகிய சாமுவேலை கொடுத்த போது அவள் பொருத்தனை செய்தபடியே தேவ சமூகத்தில் சாமுவேலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமாகிய நம் வாழ்க்கையிலே துதிப்பதோடு விட்டுவிடாதபடிக்கு பொருத்தனைகளை சொல்வது மாத்திரமல்ல, பொருத்தனைகள் நிறைவேற்றுகின்ற போது நிச்சயமாய் அது நம் வாழ்க்கையிலே பலனுள்ளதாக, பயனுள்ளதாக, மகிமையுள்ளதாக இருக்கும். யோனாவின் வாழ்க்கையில் அப்படித்தான் பொருத்தனை செய்யும்படியாக அவன் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே துதிக்கின்ற மக்களாய் இருப்பதோடு கூட இருந்து விடாதபடிக்கு பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்தில் சொல்கின்ற போது அதற்கு துரிதமான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். பல வருஷமாக அன்னாள் ஆலயத்தில் கடந்து போன போது ஜெபிக்கின்ற மகளாக, ஜெபிக்கின்ற துதிக்கின்ற ஒரு சிறியை கடந்து போகிறாள். ஆனால் ஒரு முறை கடந்து போன போது பொருத்தனை செய்கிறாள். அந்த பொருத்தனையின் பலனால் சாமுவேலை பெறுகிறாள். சாமுவேலை முழுமையாக பொருத்தனையோடு கூட ஒப்பு கொடுத்த பிற்பாடு 5 பிள்ளைகளை பெற்றதாய் பார்க்கிறோம். அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து போகும் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். யோனா அன்று துதித்து பொருத்தனை செய்த போது தேவனுடைய மகிமை அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்தில் துதிப்பதோடு இருந்து விடாதபடிக்கு பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற தேவ ஜனங்களாய் மாறுவோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு வேதத்தில் பார்க்கிற அநேகர் பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றினார்கள். அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தையை, அந்த காரியத்தை செய்யும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.